அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கல்வி தடை ஜாதகம் பகுதி 2. அதாவது ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார், ஜாதகருக்கு கல்வி செல்வம் இருக்காது, ஜாதகருக்கு கல்வி யோகம் இல்லை, ஜாதகர் படிக்காதவர், ஜாதகருக்கு கல்வி வராது. கண்டுபிடிப்பது எப்படி? ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதுங்க. இந்த வீடியோவில் கிரகத்தை மட்டும் பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்க போகிறேன். பகுதி 1. அந்த வீடியோவில் தசாநாதனை வைத்து கல்வி தடை ஜாதகத்தை சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கிரகத்தை வச்சு தான் சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். அதாவது உங்களுக்கு 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் நான் 2 கேட்டகரியாக சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? பகுதி 1 சொன்ன மெத்தடு வேறு, பகுதி 2ல் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு வேறு. பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ரெண்டுமே ஈஸியாக இருக்குன்னா ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகே, சரி. நீங்கள் பலன் எடுக்க 2 முறையும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் நான் இந்த 2 மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சப்ஜெக்டும் நம்ம பிடிஎஃப் ஃபைலில் உள்ளது. தேவைப்படுபவர்கள் அதனை வாங்கிக் கொள்ளவும். ஓகே, குட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்தில் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக லக்னாதிபதியை பார்ப்பதால் ஜாதகருக்கு கல்வி உண்டு, ஜாதகர் உயர்கல்வியில் தேர்ச்சி பெறுவார். ஆனால் இந்த இரண்டு ராசியும் திரிசூனியம் அடைந்தால், நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு ராசியும் திரிசூனியம் அடைந்தால் ஜாதகருக்கு கல்வி வராது, ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார், ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. புதன் வீடு திரிசூனியம், புதனுக்கு திரிகோணத்தில் மாந்தி, மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பார்வை புதனுக்கு உண்டு, புதனுக்கு 2ஆம் அதிபதியும் தொடர்புண்டு, 4ஆம் அதிபதியும் தொடர்புண்டு. புதன் நிற்கும் சாரம் கேது சாரம், கேது லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது, ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார், ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேது மாந்தி சேர்க்கை பெற்று 4ஆம் இடத்தை பார்ப்பதால், மேலும் 4ஆம் அதிபதி 2இல் திரிசூனிய ராசியில் இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் கல்விக்காரன் புதனுக்கு 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு புதன் தொடர்பு இருப்பதால், சனி பார்வையும் இருப்பதால், மேலும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பார்வையும் புதனுக்கு இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது, ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார், ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, திரிசூனிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். திரிசூனியம் விட்டு பலன் எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது மிஸ் ஆகிடும். உங்கள் பலன் மிஸ் ஆகக்கூடாதுன்னா அடிப்படை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகே, சரி. ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சனி பார்வை செவ்வாய்க்கு உண்டு, செவ்வாய் பார்வை சனிக்கு உண்டு. இந்த இருவருடைய பார்வை மூலமாக புதன் வீடு பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து புதனுக்கு திரிகோணத்தில் மாந்தி, மாந்தியும் புதனும் இருவரும் கேது சாரம், கேதுக்கு திரிகோணத்தில் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது, ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார், ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கன்னி ராசி பள்ளிக்கூடம் குறிக்கும். புதன்
கல்வியை குறிக்கும். கன்னியில் உச்ச புதனுடன் மாந்தி இருப்பதால், அதற்கு திரிகோணத்தில் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. லக்னத்தில் இருக்கும் கல்விக்காரன் புதனுக்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் தொடர்பு உண்டு. மேலும் செவ்வாய் பார்வை மூலமாக 2ஆம் இடத்திற்கும் சனியின் பார்வை மூலமாக 4ஆம் இடத்திற்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. கல்விக்காரன் புதனுக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, லக்னாதிபதி, மாந்தியின் பார்வை இவை அனைத்தும் தொடர்பு உண்டு. மேலும் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக 2ஆம் இடத்திற்கும் சனி பார்வை மூலமாக 4ஆம் இடத்திற்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் 2ஆம் அதிபதி 2இல், 4ஆம் அதிபதி 4இல் உண்டு. கல்விக்காரன் புதனுக்கு சனி தொடர்புண்டு. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதியும் தொடர்புண்டு. புதனுக்கு திரிகோணத்தில் மாந்தியும் உண்டு. சனி பார்வை மூலமாக 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு தொடர்புண்டு. செவ்வாய் மூலமாக புதன் வீட்டில் இருக்கும் சர்பத்திற்கு தொடர்புண்டு. புதன் வீடும் புதனும் 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் புதன் வீட்டிற்கும் உண்டு, புதனுக்கும் உண்டு. புதனுக்கு திரிகோணத்தில் மாந்தியும் உண்டு. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பார்வை புதனுக்கு உண்டு. மேலும் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்புண்டு. இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. கல்விக்காரன் புதனுக்கு பாதகாதிபதி தொடர்புண்டு. சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் மாந்தியின் பார்வையும் தொடர்புண்டு. அதாவது ஒரு நண்பர் கேட்டார், மாந்திக்கு பார்வை உண்டான்னு கேட்டார். நவகிரகம் அனைத்து கிரகத்திற்கும் பார்வை உண்டு, அப்போ மாந்திக்கும் பார்வை உண்டுங்க. ஓகே, சரி, என்ன சொன்னேன்? சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் மாந்தியின் பார்வையும் தொடர்புண்டு. அதனால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. கல்விக்காரன் புதன் 2ஆம் அதிபதியும் ப்ளஸ் 4ஆம் அதிபதி ப்ளஸ் புதன் இருந்தால் நிச்சயமாக நல்ல கல்வி உண்டு. ஆனால் இந்த ஜாதகருக்கு மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி ப்ளஸ் புதன் லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. புதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு உண்டு. புதன் வீட்டிற்கும் சனி செவ்வாய் தொடர்புண்டு. புதனுக்கு திரிகோணத்தில் ராகுவும் மாந்தியும் தொடர்புண்டு. மேலும் இவை அனைத்தும் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம்.
ஓகே. நெக்ஸ்ட், சனி பார்வை செவ்வாய்க்கு உண்டு. செவ்வாய் பார்வை மூலமாக புதன் வீட்டிற்கும் லக்னத்திற்கும் தொடர்பு உண்டு. புதனுக்கு திரிகோணத்தில் சனி ராகு தொடர்பு உண்டு. புதனுக்கு மாந்தியும் தொடர்பு உண்டு. இதில் புதன் லக்னாதிபதியாக இருப்பதால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கல்விக்காரன் புதன் லக்னாதிபதியாக வந்து எந்த கிரக சேர்க்கையும் எந்த கிரக பார்வையும் இல்லாமல் இருந்து லக்னாதிபதி புதனுக்கு மாந்தி பார்வை இருந்தால் ஜாதகருக்கு கல்வி வராது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப சிம்பிள். நான் மறுபடியும் சொல்கிறேன். கல்விக்காரன் புதன் லக்னாதிபதியாக வந்து எந்த கிரக சேர்க்கையும் இருக்கக்கூடாது, எந்த கிரக பார்வையும் இல்லாமல் இருந்து லக்னாதிபதி புதனுக்கு மாந்தி பார்வை இருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாக கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கல்விக்காரன் புதன் திதிசூன்ய அதிபதியாக வந்து 8ல் இருந்து எந்த கிரக சேர்க்கையும் எந்த கிரக பார்வையும் இல்லாமல் இருந்து திரிகோணத்தில் மாந்தியும் லக்னாதிபதியும் இருந்தால் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, குட். கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பலன் அதிகமாக சொன்னால்தான் கிளைண்ட்டுக்கு பிடிக்கும். நம்ம கிட்ட வரக்கூடிய ஃபஸ்ட்டு கிளைண்ட் ரெகுலர் கிளைண்ட்டாக மாற்றக்கூடிய சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கிறது. என்னுடைய சேனலும் என்னுடைய பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு மிகவும் உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, குட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.